warahmatullahi wabarakatuh. Innalhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu. Wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas, ittaqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa. Wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham. Innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhalladzina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum. Wa man yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. எல்லாம் வல்ல இறைவனுடைய அநேக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் உயர்த்தி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம்முடைய வாழ்க்கையிலே தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழும் அனைவருக்கும் தற்பொழுது வாழ்த்து கொடுப்பவர்கள் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தமாக என்னுடைய இந்த உரையை கூறுகின்றேன். கணிதக்குரியோர்களே, ஒரு சில நாட்களாக உயிர் தியாகத்தால் உயர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழாக இஸ்லாமிய படைகள் கண்ட போர்க்களத்தில் முதலாவது போரான பத்ரு போர் தொடர்பான ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடரில் நேற்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கிறோம் என்றால், போர்க்களத்திற்கு செல்வதுதான் என்று உறுதியானதற்கு பின்பாக ஏராளமான சிரமங்களை சந்தித்து போர்க்களத்தை அடைகிறார்கள். அப்படி அடைந்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்து நாளைய தினத்தில் இஸ்லாமிய படையினுடைய வெற்றிக்காக வேண்டி கடுமையான முறையில் பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு இறைவன் புறத்திலிருந்து நற்செய்தி வந்தது. அல்லாஹ் என்ன சொல்வானா, நீங்கள் இறைவனிடத்தில் உதவி கேட்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்கிறான். அன்னி முகைத்துக்கும் அல்ஃபிமினல் மலாயிகத்தின் உறுதி, தொடர்ந்து வரக்கூடிய 1000 மாணவர்களை உங்களுக்கு அடுத்தடுத்தாக அனுப்பி இறைவன் உங்களுக்கு உதவி புரிவான் என்கின்ற நற்செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த நற்செய்தி வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையெல்லாம் தீர்ந்தவர்களாக நம்முடைய தோழர்களுக்கு நற்செய்தி சொல்ல வருகிறார்கள். நம்முடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், நாளை வரக்கூடிய அந்த எதிரிகளினுடைய படை தோற்கடிக்கப்படும், அவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். சஹாபாக்களுடைய மாணவர்கள் ரசூலுல்லாஹ் சும்மா சொல்றாங்க, நம்மள வந்துட்டு நல்ல முறையில் ஆத்மரிக்கை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு சஹாபாக்கள் நினைக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேசுறாங்கன்னா அதுல எந்த விதமான பிசுக்கு தக்காத ரசூலுல்லாஹ் பொய்யே பேச மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது இது வரைக்கும் ஒன்று கூட நடக்காமல் போனதே கிடையாது. அந்த அளவுக்கு நபிகளார் சொன்னது அத்தனை உண்மை. சஹாபாக்கள் லாஜிக்கா யதார்த்தத்தை வச்சு பார்க்கல. நம்ம 100 பேர் இருக்கோம், வர இருக்கிறது 1000 பேர் ஒரு முன்னாள் இருந்து சொல்லிட்டு போயிருக்கான். ரசூலுல்லாஹ்னா 1000 பேர் புறமுதுக்கு ஓடுவாங்க, நம்ம ஜீவங்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? ரசூலுல்லாஹ் சும்மா நம்மளுடைய மனஸ்தாபத்துக்காக நம்மளுடைய ஒரு மனசந்தோஷத்துக்காக சொல்றாங்க அப்படின்னு சஹாபாக்கள் நினைக்கவே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலா என்ன செய்யறாங்கன்னா, நம்முடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு பத்ருகளத்தை சுத்தி காட்டுறாங்க. என்ன சுத்தி காட்டுறாங்கன்னா, இங்கெல்லாம் நம்ம நிக்கணும், இங்கெல்லாம் இப்படி நிக்கணும் என்பது போன்று சுத்தி காட்டுது. கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடத்தையும் மார்க்கே சொல்லப்படுறாங்க. காலா மசீக உதாரணங்கள், இந்த இடத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, நாளைக்கு இந்த எதிரி இந்த இடத்தில் கொல்லப்பட்டு கிடப்பா. ஒவ்வொரு இடத்தையும் காட்டி ஒவ்வொரு இடத்தையும் காட்டி சொல்றாங்க. இந்த இடம் இன்னாருக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. அபூஜஹலுக்கான இடம், உத்பாவுக்கான இடம், ஒவ்வொரு எதிரிகளினுடைய பெயரை சொல்லி அந்த இடத்துல கையை காட்டி ரசூலுல்லாஹ் மார்க் வச்சு போறாங்க. இந்த இடம் இருக்கிறாங்க. மறுநாள் போர் முடிந்ததற்கு பிறகாக சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், போராட்டம் முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் எந்த இடத்தை கை காமிச்சு சொன்னாங்களோ அதுக்கு ஒரு அடி கூட தள்ளி விடல, ஒரு அடி கூட முந்தி விடுது, முந்தி போல பின்னி போல சொன்ன இடத்துல கரெக்டா பேர் மாற்றி விடுறது. அபூஜஹல் சொன்ன இடத்துல உத்பான சொன்ன இடத்துல அப்படி எவ்வளவு மாறி கிடையாது. ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல சொன்னாங்களோ அந்த இடத்தில் அதே கொல்லப்பட்டு கிடந்தார். அப்படிப்பட்ட முன்னறிவிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய படைக்கு முந்தைய இரவே சொல்லி முடித்து விடுகிறார்கள். மறுநாள் காலையில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய படைகளும் போர்க்களத்திற்கு தயாராகி இருக்கிறார்கள். அனைவரும் தங்களுடைய கவசத்தை மாட்டிக்கொண்டு ஆயுதங்களை ஏந்தி வருகிறார்கள், போர்க்களத்தில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சஹாபாக்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள், இதோ ஜிப்ரீல் இருக்கிறார். தம்முடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தம்முடைய குதிரையின் மீது ஆயுதம் ஏற்றுவதாக ஜிப்ரீல் நின்று கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள்
ரசூலுல்லாஹ்வுடைய கண்களுக்கு தெரிகிறார்கள். ரசூலுல்லாஹ் சுத்தி காட்டி சொல்கிறார், இங்கே நின்று நிற்கிறார்கள். தம்முடைய ஆயுதத்தை ஏந்தி தம்முடைய குதிரையில் முன்னோக்கியவராக நின்று கொண்டிருக்கிறார். சஹாபாக்களுக்கு புல்லரிப்பதை போன்ற ஒரு தருணம். நபிகளார் சொல்வதை அப்படியே நேருக்கு நேராக பார்க்கிறார்கள். அல்லாஹ் 1000 மலக்குமார்களை இறக்கி உதவி செய்யறானா? சும்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அல்லாஹ் பேச்சுக்கு மாற்றமாக நடக்கவும் கிடையாது. 1000 மலக்குமார்கள் களத்தில் இறங்கி போராடினாங்க. ஒரு நபித்தோடு அறிவிக்கிறார், நான் என்ன செஞ்சேன்னா எதிரிகள் ஒரே ஒரு எதிரி மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தார். அந்த எதிரியை போய் கொலை செய்யலாம், அவரோடு போர் கொடுக்கலாம் என்று எண்ணி அவரை நான் பின்தொடர்ந்து விரட்டி சென்று கொண்டே இருந்தேன். நான் விரட்டுவதை பார்த்துவிட்டு அந்த எதிரி அங்கிருந்து தன் ஓடிக்கிட்டே இருக்கிறார். போர்க்களம் நடந்து கொண்டே இருக்கிறது. போர்க்களத்திலிருந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு எதிரி அவரை குறி வைத்து அவரிடத்தில் போர் செய்வதற்காக ஒரு அன்சாரி தோழர் கிளம்பி செல்கிறார். இவர் விரட்டி போய்கிட்டே இருக்கிறார். அவர் விரட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறார். போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு இவருக்கு வினோதமான சத்தங்கள்லாம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குதுன்னா, யாரோ ஒரு போர் வீரர் தம்முடைய சாட்டையை சுழற்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. சாட்டையை சொல்றா இன்னொரு சத்தம் கேட்குது, அடிக்கும்போது அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டாலும் இவர் பார்க்கிறார், யாருமே கிடையாது. தனியா நம்ம தான் எதிரி இருக்கிறான். வேற யாரோ சாட்டையை சுழற்ற மாதிரி சத்தம் கேட்கிறது. அவனுக்கு வினோதமான ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்கிறார். ஓடிக்கொண்டிருந்த எதிரி திடீர்னு வேற என்ன சத்தம் கேட்குதுன்னா, ஹைசும் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இது என்ன வார்த்தைனா, தம்முடைய குதிரையை வேகமா பாய்ச்சி ஓட்டுவதற்காக போர் வீரர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். இதை யாரோ சொல்றாங்க. யார் சொல்றாலும் எனக்கு தெரியும். சுத்தி யாருமே கிடையாது, நம்ம அந்த எதிரி மட்டும்தான் இருக்கிறோம். எங்கிருந்தோ வினோதமான சத்தங்கள்லாம் கேட்குது அப்படின்னு பார்த்தா முன்னாடி போய் கொண்டிருந்த எதிரி திடீர்னு கீழே விழுகிறார். என்ன ஆச்சரியம் தெரிகிறது, நம்ம மட்டும்தான் இவரை விரட்டிட்டு வந்தோம், வேற யாருமே விரட்டிட்டு வரல. நம்முடைய எதிரி நம்முடைய டார்கெட்ல ஒரே ஆள், வேற யாரும் வந்து அடிக்கவும் கிடையாது. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு பார்த்தா முன்னாடி போய் எதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கிறார். அவர் பக்கத்தில் போய் பார்க்கிறார். முகத்தில் யாரோ சாட்டையால் அடித்து முகம் கிழிக்கப்பட்ட நிலைமையில் அந்த எதிரி விழுந்து கிடப்பதை பார்க்கிறார். பார்த்து உடனே ரசூலுல்லாஹ் ஓடுகிறார். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் பார்த்த செய்தியிலே இருக்கிறார். அந்த மாதிரி போன ஒரு எதிரி விரட்டிக்கிட்டு நான் அவர் அடிக்குவேன், என்னிடத்துல வாழ வச்சு நான் அவர் பார்க்கல, யாரோ பார்க்க முகம் கீழே விழுகிறார். முகத்தில் சிதைந்த நிலைமையில் கிடக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக்த, நீங்க சொல்றது உண்மைதான். உங்களுக்கு ஏற்பட்டது ஏதோ மனவராதியை போட்டு அப்படியே நீங்க பார்த்த உண்மை 100% உண்மை. இது யாருடைய வேலை தெரியுமா? 3வது வானத்திலிருந்து இறங்கிய மலக்குமார்களுடைய உதவியை நீங்கள் கண்ணுக்கு கூடாது பிரார்த்திக்கிறீர்கள். இந்த சஹாபி எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது எல்லாமே உண்மைதான். நமக்கு 300 பேர் மட்டும் இல்ல, நமக்கு பின்பாக 1000 பேர் இருக்கிறார்கள், மலக்குமார்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உதவியை கண்ணுக்கு கண்ணாக பார்க்கிறார்கள். எந்த அளவுக்கு ஒவ்வொரு முஹாஜிர்களும் இப்படிப்பட்ட தருணத்துக்காக இத்தனை நாள் காத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் மக்காவில் ஏற்பட்ட சித்திரவதைகள், இன்னல்கள் கொஞ்சம் எவ்வளவு சித்திரவதைகள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ சித்திரவதைகள். அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேணாமா? எப்படிப்பட்ட சித்திரவதைகள். உமையா இப்னு ஹலஃப் என்று சொல்லக்கூடியவர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எஜமானாக இருந்தவர். கிட்டத்தட்ட அவங்க சின்ன கொடுமையா சொல்லவே முடியாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு அற்புதமான பேச்ச வாங்கிடணும். முஹம்மது பொய்யென்று சொல்லிருக்கு, ஒரே ஒரு கடவுள் சொன்னாங்க என்பதற்கு எவ்வளவோ சித்திரவதை. என்னன்னா சுடுமணத்தை போட்டு புரட்டி எடுத்தாங்க. ஏராளமான உடல் முழுக்க காயங்கள், கைகால கட்டி சிறுவர்கள் கையில கொடுத்து சிறுவர்கள் மத்திய மக்காவில் இருக்கக்கூடிய மேடு படத்தெல்லாம் இழுத்து ஓடி வருவார்கள். உடல் முழுக்க காயங்கள், உடல் முழுக்க ரத்த கரைகள். பாலைவனம்ல படுக்க வச்சு நெஞ்சின் மீது மிகப்பெரிய பாரங்களை வைத்து சித்திரவதை செய்து கொடுமை செய்து கொண்டிருந்தார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போல கிடையாது, திருப்பி அடிக்க தெரியாமலாம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு திருப்பி அடிக்க முடியாமல் சொல்ல கிடையாது, திருப்பி அடிக்க கூடாது என்று பொறுமையோடு இருந்தார். அந்த நேரத்தில் போர் செய்வதற்கு அப்பொழுது கடமை கிடையாது, என்ன செய்வது தெரியாத சொல்லுது. அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த மோசமான ஒரு நிலைமை. அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அடிமை, அவர்களுடைய தந்தை அவர்களுடைய தாயார். அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையுடைய பேர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மா ரலியல்லாஹு அவர்களுடைய தாயாருடைய பேர் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் 3 பேருமே அடிமையாக இருக்கிறார்கள். அபூஜஹலுக்கு கீழே இருக்கிறார்கள். அபூஜஹல் செஞ்ச சித்திரவதைனா 3 நபர்களை கொடுமைப்படுத்துகிறார். கொடுமைனா சாதாரண கொடுமை கிடையாது. நீ மட்டும் முஹம்மது பொய்யன்னு சொல்லலாகி உங்களை கொலை செய்துவிடுவேன் என்று மிரட்டுகிறான். சரி, சாதாரண மிரட்டல் தானே என்று 3 நபர்களும் எதுவுமே பேச கிடையாது. அவன் வெறும் பேச்சாலும் நிற்பது கிடையாது, பேச்சோடு நிறுத்திக்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இங்கே கணவர் இருக்கிறார். அந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். கணவனுக்கு முன்பாகவும் மகனுக்கு முன்பாகவும் தாயை கொலை செய்கிறார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இஸ்லாத்துக்காக
சொல்றாங்க, அடிமையா இருக்கும், அடிச்சுட்டு இருக்காங்க, சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பி கேட்க முடியல, திருப்பி அடிக்க முடியல, ஒரு பெண்ணுக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழல். அதே நிலைமை இன்னும் மோசமாகுது. அதே அபூஜஹல் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அம்மார் அவர்களுடைய தந்தை அவரிடத்தில் செல்கிறார், அவரையும் கொலை செய்கிறார். ஒரு மகன் அவருடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல. கண்ணுக்கு முன்னாடி தாயை கொண்டு தந்தையை கொண்டு இறுதி நான் ஒன்னையும் கொண்டுவேன் முகமது பொய்யேன்னு சொல்லியது கடுமையான சித்திரவதை. வேற வழியே இல்லாம வாய் தவறி தெரிந்தோ தெரியாமல் சொல்லி விடுகிறார், முகமது பொய்யர் என்று சொல்லி விடுகிறார். அதை நினைத்து பல ஆண்டுகள் அவர் வருத்தப்பட்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தெரிவிச்சிட்டார். ஆனால் அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? நம்மளால எதுக்கு எதுவுமே செய்ய முடியல, ஒரு வார்த்தை கூட எதுக்கு அவர்களை எடுத்து பேச முடியல. இப்படி ஏராளமான சித்திரவதைகள் இல்லது. இது அனைத்துக்கும் பதில் கொடுப்பதற்காக பத்ர் போர்க்களத்தில் காத்து கொண்டிருந்தார்கள். 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் அவ்வளவு சித்திரவதை. அது அனைத்தையும் தக்க வைத்துக் கொண்டு அதற்கான தக்க சமயமாக பத்ர் போர்க்களத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். மிகப்பெரிய வெற்றி. எப்படி வெற்றினா, ஒவ்வொரு எதிரி யார் யாரெல்லாம் மக்களை பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தார்களோ அனைவரினுடைய தலையும் அங்கே விழுந்து கிடந்தது. உமையா இப்னு ஹலஃப் அவர் கொல்லப்படக்கூடிய சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். பத்ர் போர்க்களத்துக்கு முன்னாடியே உமையா கொல்லப்படுவான் அப்படிங்கிறது உமையாவுக்கும் தெரிந்திருந்தது, இஸ்லாமியர்களுக்கும் தெரிந்திருந்தது. எப்படின்னா, ஸஅத் இப்னு முஆத் என்ற ஒரு நபி தோழர், இவர் என்ன செய்வார்னா, மக்காவிற்கு சென்றால் உமையா அவனுடைய வீட்டை தங்கியிருப்பார். உமையா என்ன செய்வான்னா, ஷாம் போன்ற பகுதிகளுக்கு வழிபட்டுக்கு போனார். அப்ப மதீனாவுக்கு வரும்போது ஸஅத் இப்னு முஆத் இவர்களுடைய வீட்டில் தங்கியிருப்பார்கள். இது ஒரு வழமையாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். இவர் ஸஅத் இப்னு முஆத் என்ன செய்தார்னா, நம்ம மக்காவுக்கு போய் தவாஃப் செய்வோம் என்று சொல்லிவிட்டு மக்காவுக்கு செல்கிறார். மக்காவுக்கு போய் உமையாவுடைய வீட்டில் தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கும்போது உமையா சொல்றாங்க, இந்த நேரத்தில் நீங்க தவாஃப் செய்யலாம், சுத்தி ஏராளமான காஃபிகள் இருக்காங்க, ஏராளமான ஆட்கள் இருக்காங்க, அதனால ஒரு நண்பர்கள் நேரம் வரட்டும், மக்கள்லாம் உலகம் போயிடுவாங்க, ஆர்வமான பெருசா இருக்காரு, அப்ப நீங்க போய் தவாஃப் செஞ்சுவாங்க என்று சொல்கிறார். இவரும் நண்பர்கள் அனுப்பி காத்து இருக்கிறார். நண்பர்கள் நேரம் வருகிறது. இவர் போய் காபாவை போய் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறார். உமையா இப்னு ஹலஃப் அதே இடத்துல இருந்திருக்காங்க. காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, மன் தல்லதி யதூஃபு காபா, காபாவை யார் பக்கம் வலம் வந்துருக்கிறது என்று ஒருவரினுடைய சத்தம் கேட்குது. யார் சொன்னான்னு பார்த்தா அபூஜஹல் இடத்துக்கு வந்து விடுகிறார். யாருமே பார்க்க மாட்டாங்க, தவாஃப் செஞ்சுட்டு அல்லாஹ் வேலையை பார்த்து போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நண்பர்களை சூஸ் பண்ணது. ஆனா அதே நேரத்தில் பார்த்தா அபூஜஹல் பார்த்து விடுகிறார். பார்த்து கேட்கிறார், யார் இந்த நேரத்தில் காபாவை தவாஃப் செய்தது? உடனே ஸஅத் சொல்றார், பயப்படலாம் கிடையாது, ஆனா நான் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறேன். அபூஜஹல் அடுத்து கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க எங்களுடைய ஆட்கள் இங்கிருந்து நாடு விட்டு ஓடி வந்த முகமதையும் அவர்களுடைய ஆட்களுக்கு நல்ல ஊரை வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்க, இப்படி இருக்கிற நல்ல நீங்க வந்து நல்ல நண்பரை தவாஃப் செஞ்சுருக்கீங்களா, எங்களுடைய இடத்துல வந்திருக்கீங்களா என்பதை போன்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதுவே ஒரு சச்சரவாகமா இருக்கு. அபூஜஹல் சொல்றது, அபூஜஹலுடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா? அபூஜஹல் அப்படிங்கிறது அவனுடைய ஒரிஜினலான பேர் கிடையாது, வேறு ஒன்று அபூஜஹலுடைய பேர். அபூஜஹலுடைய உண்மையான பேர் அபுல் ஹக்கம். அதுக்கான அர்த்தம் தெரியுமா? அபுல் ஹக்கம் அப்படின்னா அறிவினுடைய தந்தை. அபு அப்படின்னா தந்தை என்பது பொருள். அபுல் ஹக்கம், ஹக்கம் என்றால் அறிவு, மதிநுட்பம் அப்படிங்கிறது அதற்கான பொருள். அவனுடைய பெயரே அபுல் ஹக்கம். ஒட்டுமொத்த மக்கள் வாசிகளுக்கு அபுல் ஹக்கம் தான் தெரியும். அபுல் ஹக்கம் அறிவினுடைய தந்தை இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ரசூல்லா வச்ச பேர் தான் அபூஜஹல். ஜஹல்னா முட்டா, மடமைத்தன். ரசூல்லா அந்த பேருக்கு நேரெதிரான அர்த்தத்தை கொண்ட ஒரு பெயர் வைக்கிறார். நீ அபுல் ஹக்கம் தான் கிடையாது, அறிவினுடைய தந்தை கிடையாது, நீ அபூஜஹல், நீ மடமை தனத்தினுடைய தந்தை என்று நபிகளை நாட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க அபூஜஹல் அப்படிங்கிறத பிரபலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அபூஜஹல் வந்து ஸஅத் அவர்களிடத்தில் ஏராளமான வார்த்தைகளை சொல்லி கம்பு திரும்பி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ரஸ்தாவுக்கு போய் முகமது கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு எங்க ஊருக்குள்ள வந்து நல்ல நண்பரை தவாஃப் செஞ்சிருக்கீங்களா என்று கேட்கிறார். உடனே இதே ஒரு சத்துருவாக வந்து வருகிறது. இப்போ உமையா உள்ள வந்து என்ன செய்யணும்? ஸஅதுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பது உமையா. ஸஅதுக்கு சப்போர்ட்டா பேசுறது ஸஅத் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசாம அபூஜஹல் சொல்றானா, அபூஜஹல் மட்டும் சத்தத்தை உயர்த்தி பேசாது. அபூஜஹல் தான் அபூஜஹல் மிகப்பெரிய ஒரு தலைவர். அவர் பேசுறாரு, நீங்க சத்தத்தை உயர்த்தி பேசுறது, அப்படின்னா நீங்க பேசக்கூடாது, அமைதியாக என்று சொல்லி இருவரும் சேர்ந்து கொண்டு ஸஅதுக்கு எதிராக பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். ஸஅத் பார்க்கிற கொஞ்ச நேரம் அடுத்து உமையாவை பார்த்து சொல்கிறார், உமையாவை உனக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்கிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ வெகு விரைவில் கொல்லப்படுவாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். சொன்ன உடனே ஆளுக்கு கைகால் முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. திரும்ப திரும்ப கேட்கிறான், யார் ரசூலுல்லாஹ் முஹம்மது சொன்னாரா, முஹம்மது சொன்னாரா, மீண்டும் மீண்டும் கேட்கிறான். அதற்கு சொல்றாரு, ஆமா முஹம்மது தான் சொன்னது. சொன்ன உண்மையா சொல்றாரு தெரியுமா? ஒமா யகதிபு முஹம்மது இதா ஹதஸ,
முகமது பேசுறாருன்னா பொய்யே பேச மாட்டார். சொல்லுவது ஒரு எதிரி. யோசித்து பாருங்க, என்ன ஒரு எதிரி கிடையாது நல்ல முறையில் எடுக்க முடியுமா? எதிரை குறிப்பிடுகிறார். முகமது பேசினால் பொய்யே பேச மாட்டார். நம்முடைய நம்மளா எப்படி எதிரி எப்படிங்க? நம்மோடு ஒன்ற நண்பர்களாக இருக்கிறவங்க நமக்கு நல்ல பேர் சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ட போய் கேட்டா நம்ம பத்தி என்ன சொல்லுவார்? சரி, நம்ம மனைவியோ அல்லது மனைவியை பற்றி கணவரிடத்திலோ கேட்டால் அவர்களிடத்தில் வரக்கூடிய பதில் என்ன? அவர் என்ன 100 வார்த்தை பேசுறாங்கன்னா அது 80 வார்த்தை பொய்யாக இருக்கும். இப்படி நம்முடைய நிலைமை இருக்கிறது. ஆனால் முகமது நபியை பற்றி ஒரு எதிரி குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முகமது பேசினால் அவர் பொய்யே பேச மாட்டார். எப்படிப்பட்ட ஒரு நபியாக வாழ்ந்திருப்பார். உமையாவுக்கு ஒரு பயம் வந்துவிடுகிறது. உமையா என்ன செய்யறாங்க? போய் நம்முடைய மனைவியிடம் சொல்றாரு, இந்த மாதிரி எஸ்ரின் நகரத்திலிருந்து மதீனாவிலிருந்து வந்த என்னுடைய தோழர் அவர் என் என்ன சொன்னாரு, முகமது அறிவு செஞ்சிருக்கிறானா, நான் வெகு விரைவில் கொல்லப்பட்டுருவேன். எதிரியுடைய மனைவி உமையா அவர்களுடைய மனைவியும் சொல்கிறார்கள், முகமது பேசுகிறாரா பொய் பேச மாட்டாரு, ஜாக்கிரதையாக இருக்கப்படுகிறது என்று தம்முடைய கணவனுக்கு அறிவிக்கிறார். முன்கூட்டியே அறிவிப்பு செய்யப்பட்டது உமையா அவர்களுடைய கொலை செய்யப்படக்கூடிய சம்பவத்தை பற்றி. அதை தொடர்ந்து பதில் போர்க்களப்படுகிறது. பதில் போர்க்களம் உமையாவுக்கு மிகப்பெரிய ஒரு பயம். முகமது சொன்ன ஒரு சந்தர்ப்பம் இந்த பதில் போர்க்களத்தில் இருந்துமோ அப்படிங்கிற பயம். ஏன்னா உள்ள அச்சம் கூட்டிகிட்டே இருக்கு. அதனால என்ன செய்ய தெரியாம பதிலுக்கு வராமலேயே பின்னணி இருக்கிறான். எல்லா சகாபாக்கள் எல்லா மக்கள் வாசிகளும் ஆறாம கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு போர்க்களம் நடந்த போது அபூ சுஃபியான் நடந்து வந்த கடிதத்தை பார்த்தவுடன் ஒட்டுமொத்த மக்கள் வாசிகளும் மிகப்பெரிய உற்சாகத்தோடு கிளம்புகிறார்கள். இங்கிருந்து தப்பிச்சு போன இஸ்லாமிய படையை எப்படியாவது கொண்டு வேண்டும். உமையாவுக்கு ஒரே பயம். போனா நம்ம உள்ளப்பட்டுருவோமோ என்கின்ற பயத்தினால் பின்னங்கியே இருக்கிறான். உடனே அபூஜஹல் வந்து பேசுறான், உமையாவின் முக்கியமான தலைவர்கள் ஒருவனா இருக்கிறது, நீ பின்னங்கினா மிகப்பெரிய கூட்டமே பின்னங்கிடும். நீ பதில் போக்குறதுக்கு வா, வந்துட்டு உடம்பு சரி 1 நாளோ 2 நாளோ திரும்பி வந்துடலாம் என்று சொல்லி அபூஜஹல் பேசி உமையாவை பதில்களுக்கு எடுத்து வருகிறார். அல்லாஹ் ஒருத்தருக்கு எங்க முக வச்சிருக்கிறானோ அந்த இடத்தை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது. உமையாவை 2 வாகனத்தோட வருகிறான். 2 வாகனம் இருக்கிறான். ஒரு வாகனத்தை பயணிச்சுட்டு வருவான், இன்னொரு வாகனத்தை தயார் நிலையிலே வச்சிருப்பான். ஏதாவது ஒரு ஆபத்து இருந்துச்சுன்னா இன்னொரு வாகனத்தை ஏறி கிளம்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக 2 வாகனங்களோடு இருக்கிறான். பதில் போக்குறதுக்கு வந்து விட்டான். அன்றைக்கு இரவு என்ன நடக்குதுன்னா சஹாபாக்கள் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தலாம் என்று திட்டமிட்டு சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கின்ற ஒரு நபியோடு இருக்கிறார். இவரிடத்தில் ஒப்பந்தம் செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபே, உன்னுடைய சொத்தும் உன்னுடைய குடும்பம் மக்கள் அவர்களை நான் பாதுகாக்கிறேன், என்னுடைய சொத்து தான் மதீனா, அதை எல்லாம் நீ பாதுகாக்க வேண்டும். இப்படி ஒரு ஒப்பந்தம் கொண்டு வைத்திருந்தார். இந்த ஒப்பந்தத்திற்காக வேண்டி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் உமையாவை பாதுகாப்பதற்காக இரவு கிளம்புகிறார்கள். கிளம்பி என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்மளை பேர் நம்பிக்கை வச்சு உமையாவை அழைத்துக் கொண்டு எல்லோரும் தூங்கக்கூடிய நேரத்தில் ஒரு மேடான பகுதியை நோக்கி ஏறி செல்கிறார்கள். அப்படி ஏறி செல்லும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். பார்த்துட்டு நம்முடைய தோழர்களை எழுப்புகிறார்கள். உமையா தப்பித்து சென்று கொண்டிருக்கிறார், இவனை தப்பிக்க விடக்கூடாது. எல்லா தோழர்களையும் எழுப்புகிறார். ஒரு சில அன்சாரி தோழர்கள் கூட்டமாக கிளம்பி வருகிறார்கள் உமையா அவனை கொலை செய்வதற்காக. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் ஓடுகிறார்கள். உமையா அவனை இழுத்துக் கொண்டு ஓடுகிறார்கள். ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஓட முடியல. அன்சாரி தோழர்கள் நெருங்கி வந்துட்டே இருக்காங்க. என்ன செய்ய முடியாம உமையா அவர்களுடைய மகன் அவனை முன்னாடி நிறுத்தி வச்சுறாங்க. வரல பழைய திசத்திற்கு அதுக்குள்ள நான் ஓடிடும். வந்த அன்சாரி தோழர்கள் உமையா அவனுடைய மகனை அதே இடத்தில் கொலை செய்கிறார்கள். கொலை செய்து இன்னும் தொடர்ந்து ஓடி வருகிறார்கள். உமையாவை பற்றி குறிப்பிடுகிறார்கள். உமையா அவர்கள் கொடுத்தவனாக அதனால ஓட முடியும். மேடான பகுதிகள் ஏறி வேகமாக முன்னேற முடியும். அதனால என்ன செய்ய தெரியாம அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இறுதியாக முடிவெடுக்கிறார்கள். உமையா ஒப்பருக்கு கீழே படுங்க, நீங்க கீழே படுங்க என்று சொல்லி உமையா அவர்களை படுக்க வைக்கிறார்கள். படுக்க வைத்து விட்டு அவருக்கு மேலே இவர் விழுந்து பாதுகாக்கிறார். ஒரு அரணமாய் உன்னை கொள்வதாக இருந்தால் என்னை தாண்டிதான் உன்னை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கீழே படுக்க வைத்து விட்டு அதற்கு மேல் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் படுக்கிறார்கள். வந்த சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, கீழே உமையா இருக்கிறான், அதற்கு மேல் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய வாளை எடுத்து கீழ்பக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதே இடத்தில் உமையா இப்னு கலஃப் கொல்லப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு அந்த இடத்தில் உண்மையாக்கப்படுகிறது. அந்த கீழே விட்டு குத்தியடினுடைய காரணமாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய கால்கள் எல்லாம் காயப்படுகிறது. இப்படி உமையா இப்னு கலஃப் கொல்லப்பட்டார். இதை தொடர்ந்து ஒவ்வொரு காஃபிர்களுடைய தலைவர்கள் அபூஜஹலாக இருக்கட்டும், உத்பாவாக இருக்கட்டும், ஷைபாவாக இருக்கட்டும், அனைவரும் அதே பதில் போக்குவரத்தில் கொல்லப்பட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பான வரலாறு வரக்கூடிய தினங்களில் பார்ப்போம்.